வணக்கம். பிரம்மசக்தி ஜோதிடம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம பார்த்த பதிவு தான். நவாம்ச சக்கரத்தில் கூடுதலான விளக்கத்துக்காக இந்த பதிவு என்னென்னா, ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கிறது 9 நட்சத்திர பாதங்கள் ஒரு ராசியில் இருக்குது அப்படிங்கிறத போன பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ராசி கட்டத்தில் 9 நட்சத்திர பாதங்கள், எந்த ராசி கட்டத்தை எடுத்துட்டாலும் அதில் ஒரு ராசி கட்டத்தில் 9 நட்சத்திர பாதங்கள் இதுங்கிறது நம்மளுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது வாங்க விளக்கத்துக்குள்ளே போகலாம். நவாம்ச சக்கரம் அப்படிங்கிறது ராசி கட்டத்தில் உள்ள அந்த ஒரு ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களை எப்படி அம்சத்தில் போடுவது அப்படிங்கிறதுக்கான பதிவு. இதை டிகிரி வைஸ் நம்ம எப்படி நோட் பண்ணுறது? ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது 3.20 டிகிரி அப்படிங்கிறது நம்ம மனசில் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இப்போ 3.20 டிகிரி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோமா, அப்போது 9 × 3.20 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 9 × 3.20, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது 3.20 பாகை சொன்னேன். அப்போ 9 நட்சத்திர பாதங்களும் மொத்தம் 30 டிகிரி கொண்டது. அதோடே நீங்கள் அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 3.20 டிகிரி அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது அது 9 நட்சத்திர பாதங்கள் கொண்டது. அதை மொத்தமும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 30 டிகிரி வரும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு விளக்கத்தை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதை படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜோதிடத்தில் நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க, இதை பார்க்கணும், தெளிவாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்னு சொன்னிங்கன்னா தொடர்ந்து இதை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 நட்சத்திர பாதங்கள் கொண்டது அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குங்கிறது பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம், மொத்தம் டோட்டல் பண்ணிங்கன்னா 9 நட்சத்திர பாதங்கள் வரும். சரிங்களா? இப்போ 9 நட்சத்திர பாதங்கள், ஃபஸ்ட்டு அஸ்வினி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாதம் 3.20 டிகிரியில் இருக்குது. இப்போ ஒருத்தர் மேசராசியில் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார், அது 1ஆம் பாதமாக இருந்ததுன்னா அது 3.20 டிகிரியில் வரும். அது அங்கே தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அங்கே தான் இருக்கும். இப்படி நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும் எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு முறை. இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு எந்த கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கான தெளிவான விளக்கம் தான் இது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ மிதுன ராசி நம்ம எடுத்துக்கிடுவோமே. இப்போ மிதுன ராசியில் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த அம்சத்தில் எல்லா கிரகங்களும் எப்படி அமையும்னு சொன்னோன்னா, சர வீட்டில் முதல்ல ஆரம்பித்து உபயத்தில் முடியும். நீங்கள் எந்த ராசி கட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அம்சத்தில் நம்ம குறிக்கும்போது சர வீட்டில் தான் ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மிதுன ராசி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இந்த மிதுன ராசியில் ஃபஸ்ட்டு என்ன நட்சத்திரம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்கும். ஃபஸ்ட்டு 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-4 பாதங்களும் அங்கே தான் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்கள் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த நட்சத்திர பாதத்தில் ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் நட்சத்திரம் சொன்னேன்னா, இந்த மிருகசீரிடம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது எங்கே வரும்? அந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். முதல்ல துலாம் ராசி, அதாவது சர வீட்டில் வரும், துலாம் ராசியில் வரும். ரெண்டாவது மிருகசீரிடம் 4ஆம் பாதம், இது விருச்சகத்தில் வரும். அடுத்தது தனுசு வீட்டில் வரும், அதாவது திருவாதிரை 1ஆம் பாதம். திருவாதிரை 1ஆம் பாதத்துலேருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் எங்கே முடியும்? உங்களுக்கு உபயத்தில் முடியும். சரிங்களா? இப்போது அடுத்தது திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குமா? புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம். முதல்ல மேசத்தில் 1ஆம் பாதம் வரும், 2ஆம் பாதம் ரிஷபத்தில் வரும், மிதுனம் 3ஆம் பாதமாக வரும். அப்போ சரத்தில் ஆரம்பித்து உபயத்தில் முடியுதுங்களா? இது நம்மளுக்கு ஒரு விளக்கம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது நவாம்ச அம்சத்தில் இந்த கட்டத்தில் நம்மளுக்கு ஒரு ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்கள் எப்படி குறிக்கிறதுனா, சரத்தில் ஆரம்பித்து உபயத்தில் முடியும். அந்த 9 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் சொல்கிறது பிரகாரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. முதல்ல மேசம் அப்படிங்கிறது 1, ரிஷபம் அப்படிங்கிறது 2, மிதுனம் அப்படிங்கிறது 3, 4ங்கிறது கடகம், 5ங்கிறது சிம்மம், 6ங்கிறது கன்னி, 7ங்கிறது துலாம், விருச்சகம் 8, தனுசு 9. இப்போ ஃபஸ்ட்டு மேசராசியில் வரலது கரெக்டாக இதில் முடியும். அடுத்தது அதே மாதிரி உங்களுக்கு மகரத்தில் ஆரம்பித்து கடைசியில் கன்னியில் முடியும். அட்டவணையில் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ நீங்கள் மகரத்தில் ஆரம்பிக்கிறது நட்சத்திரத்தை பாருங்களேன். மகரத்தில் ஆரம்பித்து கடைசியில் இப்போ கன்னிக்கு நேராக உள்ள அட்டவணையை பாருங்கள். மகரத்தில் ஆரம்பித்து கன்னியில் முடியும். இப்போ நீங்கள் எந்த ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நட்சத்திரம் அம்சத்தில் குறிக்கும்போது சர வீட்டில் குறிக்கணும். ரெண்டாவது கடைசியாக முடிகிறது உபய வீட்டில் முடியும். இப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா 9 நட்சத்திர பாவம் அடுத்தடுத்து அப்படி தொடர்ந்து அதுலேருந்து வரும். சரத்தில் ஆரம்பித்து உபயத்தில் முடியும், சரத்தில் ஆரம்பித்து உபயத்தில் முடியும்.
இதுதான் நவாம்ச சக்கரத்தில் உள்ள ரகசியம். இது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியாதவங்க இன்னொரு வாட்டி இந்த நான் சொன்ன பதிவை திரும்ப நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள சந்தேகம் தெளிவாக புரிஞ்சிடும். உங்களுக்கு சந்தேகங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னமும் கூடுதலாக உங்களுக்கு தேவை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு மேலும் அதுக்குள்ள தகவலை நான் அடுத்த வீடியோ பதிவாக உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? இப்போது அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நம்ம என்னத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. பேசிக்காக நிறைய புக்ஸில் இருக்காது. அதுக்காக தான் இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் குறைந்த கட்டணத்தில். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரம்மசக்தி ஜோதிடத்தோடு. இப்போது அடுத்த பதிவில் உங்களுக்கு இதே மாதிரி வேறு புதுசாக ஒரு கருத்துக்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு தேவையான சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் வண்ணம் நான் பதிவு போடுறேன். நன்றி, வணக்கம்.